ஆண்டில் நம்ம இப்போ சில காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க, கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற வசனத்தெல்லாம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். டக்குன்னு வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த 2026 வருஷத்தில் நம்ம குடும்பத்துக்கு தேவையான முதல் ஆசீர்வாதம் என்னதுன்னா ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன ஆசீர்வாதம் வேணும்? ரட்சிப்பு. இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சொந்தக்காரங்களோ யார் ரட்சிக்கப்படலையோ நீங்கள் ஏசப்பாட்ட இன்றைக்கி கேட்க போகிறீங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க குடும்பத்துடைய ரட்சிப்புக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துக்குள்ளே இந்த 2026 வருஷம் இந்த புது வருஷ ஆராதனையில் நான் மட்டும்தான் வந்திருக்கேன், என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை குடிச்சிட்டு துன்மார்க்கமாக அலைகிறான், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், நாங்கள் குடும்பமாக சர்ச்சைக்கு வரணும் அப்படின்னு ஆசையோடு ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். சத்தமாக இல்லையே சொல்லுங்களேன். முதல்ல நம்ம இப்போ எதுக்கு ஜெபிக்க போகிறோம்? ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்களாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பமாக நீங்கள் சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களை ஏசப்பா ரட்சிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஏசப்பா ரட்சிப்பார். விசுவாசிக்கிங்களா? இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கையை உயர்த்தி யார் ரட்சிக்கப்படணுமோ அவங்க பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பேரை ஏசப்பா இப்போ கேட்குறார். ஆண்டவரே, என் கணவர் குடிச்சிட்டு துன்மார்க்கம் அலைகிறார், என் பிள்ளை குடிச்சிட்டு துன்மார்க்கம் அலைகிறான், இந்த 2026 வருஷத்தில் என் குடும்பத்தில் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் வேணும். கேளுங்க கேளுங்க, நீங்கள் தான் கேட்கணும். ஏசப்பா சொன்னார், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. இந்த 2026 வருஷத்தில் கேளுங்க, ஏசப்பா நான் மட்டும்தான் சர்ச்சைக்கு வந்திருக்கேன், என் கணவர் வரல, என் பிள்ளை வரல, ஆண்டவரே எங்கள் சொந்தக்காரங்க வரல, அடுத்த வருஷம் இதே புது வருஷ ஆராதனைக்கு வரும்போது நாங்கள் குடும்பமாக வரணும்ப்பா, குடும்பமாக வரணும்ப்பா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் அடிமையாக இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடிக்கிற என் கணவருடைய குடிப்பழக்கம் மாறணும், என் பிள்ளையை ஆண்டவரே என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஏசப்பா, என் குடும்பத்தில் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் கட்டளையிடுங்க. ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டாகட்டும், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும். ஆமென். என் வீட்டுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இப்போ ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். வாசிங்க பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறார். வாசிங்க பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ரெண்டாவது, நமக்கு இந்த 2026 வருஷத்தில் தேவையான ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன். இந்த 2026 வருஷத்தில் இப்போ ஏசப்பாட்ட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, நமக்கு வியாதி வர்றதற்கு மிக முக்கியமான காரணம் என்னது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம குடிக்கிற தண்ணியும் தான். அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தில் நான் கைட்டு செய்கிற சமையல்லாம் சூப்பராக மாறிடணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணும் சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டே சமையல் பண்ணுவீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே சமையல் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற சாப்பாடு ருசியாக மாறிடும். இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம். நீங்கள் பாட்டில் ஏற்கனவே வீட்டுக்காரருக்கு லைட்டாக சுகர் இருக்கும்போது டீயில் இன்னும் கொஞ்சம் சுகரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சுகர் அதிகமாகி வியாதி வந்துடும். ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு நல்ல சமையல் பண்ணுற ஞானம் வேணும். இந்த வருஷத்தில் வியாதி என் குடும்பத்திலேருந்து விலகணும். எல்லாம் கையை உயர்த்தி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த வருஷத்தில் எங்கள் வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கணும். நான் செய்கிற சாப்பாடெல்லாம் ருசியாக மாறணும். நீங்கள் சில நேரம் சாப்பாடு நல்லா ருசியாக செய்கிறீங்க, ஆனால் சாப்பிட முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நல்லா சமையல் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. நான் கைட்டு
வீட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நான் ஒரு உப்புமா கிண்ணா கூட அது நல்லா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். என் கையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு விசேஷ ஞானத்தை தாங்க. இந்த வருஷத்தில் என் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல சுகம் வேணும். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல சுகம் வேணும். ஒருவேளை இந்த புது வருஷ ஆராதனையில் நீங்கள் யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்தால் இப்போ ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ, எந்த இடத்துல வேதனை இருக்குதோ அதில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவர் உம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இப்போ அந்த பலவீனத்தின் கட்டுக்கள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே இறங்குகிறது. அது எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷம் பலவீனமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசத்தோடு நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, கையில் வலி இருக்குதா, தலையில் வலி இருக்குதா, இடுப்புல வலி இருக்குதா, ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீங்க இதுவரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லாம இருக்கலாம். ஏசப்பா உங்களுக்கு இன்னைக்கு சுகத்தை தரப்போகிறாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சுகம் கொடுக்கிற, சுகமளிக்கிற வல்லமை இப்போ உங்களுக்கு இறங்க போகிறது. கடந்த வருஷம் முழுவதும் நீங்க சில காரியத்துக்கு அடிக்கடி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அடிக்கடி மருந்து சாப்பிட்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு பரிபூர்ண சுகத்தை தர போறேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவர்ட்ட கேளுங்க, இந்த 2026 வருஷம் எனக்கு நல்ல சுகந்தாரோ, நல்ல சுகந்தாரோ. ஒருவேளை அடிக்கடி நீங்க வேலை பார்க்குற பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு வேணும். இயேசுவின் நாமத்தில் இனி உங்க பணம் வீணா ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, வீணா மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாப்பிடுகிற சாப்பாடு, நான் குடிக்கிற தண்ணி, அதை ஆசீர்வதிங்கப்பா, அதை ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் இப்ப பலவீனத்தோடு வியாதியோடு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா கால் வலிகள் மாறட்டும், ஆண்டவரே எல்லா முதுகு வலிகள் மாறட்டும், ஆண்டவரே வயிற்று பகுதியில் காணப்படுகிற பலவீனங்கள் மாறட்டும். இப்ப ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். சொன்னால் போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஏசவா மகிமைப்படுத்துவோமா. உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறார். இனி அந்த வீண் அலைச்சல், இனி நீங்க வீணா ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடந்த அந்த சூழ்நிலைமை ஏசப்பா மாற்ற போறார். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். அடுத்து மூணாவது நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னதுன்னா சமாதானம். என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்க? சமாதானம். வாசிங்க பாப்போம். 122 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. 122 சங்கீதம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ ஏசப்பா இந்த வருஷத்தில் என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே எப்பவும் காணப்படுகிற கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனை, இல்லைனா பெற்றோருக்கும் மாமியார் உறவுகளுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைலாம் மாறி என் குடும்பத்தில் சமாதானம் வரணும். அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சத்தமாக இல்லையே சொல்லுங்களேன். பாருங்கள், இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்க, என் பிள்ளை அவன் இஷ்டப்படி வாழ்கிறான், என் பிள்ளைக்கு எனக்கு நடுவில் பெரிய பிரச்சனை நடக்கு, ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாக அழிலையே சொல்லுங்களேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போலவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நம்ம இப்போ குடும்ப சமாதானத்துக்காக நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தில்
என் குடும்பத்துக்குள்ள நல்ல சமாதானம் வேணும். கேளுங்க பாப்போம், நல்ல சமாதானம் வேணும். கடந்த வருஷம் பூரா அடிக்கடி சண்டை, அடிக்கடி பிரச்சனை, எத்தனையோ நாள் அழுது உண்டு, எத்தனையோ நாள் இதை நினைச்சு அழுது, இதை நினைச்சு சாப்பிடாம, எப்ப என் குடும்பத்துல சண்டை வரும், எப்ப இந்த மாதிரி நடக்கும் நான் பயத்தோட வாழ்ந்தேன். எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். ஆண்டவர்ட்ட கேளுங்க, என் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, எங்க குடும்பத்துக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, எங்க சொந்தக்காரங்களுக்கு நடுவில் பிரச்சனை வரக்கூடாது. கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கலாம், இப்போ உங்க பிள்ளை பேரை ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்னீங்களே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியணும்பா, என் பிள்ளைகள் கீழ்ப்படியணும்பா, என் பிள்ளை கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் ஆண்டவரே பகையை உண்டாக்குகிற, கணவன் மனைவிக்கு நடுவில் பிரிவினையை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். எல்லா மனுஷிக வல்லமைகள் அழிக்கப்படட்டும். எல்லாருடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற குழப்பங்கள் மாறட்டும், பிரிவினைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குடும்ப சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணம் யாருன்னா முதல்ல நம்ம தான். முதல்ல யாரு? நம்ம தான். இப்போ ஏசப்பாட்ட கேட்க போகிறோம், என் குடும்பத்தை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா இந்த வருஷம் என் குடும்பத்தை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, என்னுடைய கணவர்கிட்ட நான் எப்படி நடந்து கொள்ளணும், என் மனைவிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், என் பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், என் குடும்பத்தில் நான் பேசுகிற பேச்சு, நான் நடந்து கொள்கிற செய்கை, ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஞானம் இல்லாமல் நடந்ததுனால தான் கடந்த வருஷம் நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை நம்ம இழந்தோம். நம்ம ஞானம் இல்லாமல் நடந்ததுனால தான் நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சோம். இப்போ ஏசப்பாட்ட கேளுங்க, எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு ஞானம் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்க, நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்க. இந்த வருஷம் என் குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் அதிசயமாக நடத்துங்கப்பா, ஆச்சரியமாக நடத்துங்க. என் குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமறையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம். நம்ம எல்லாருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கார். வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னைக்கு ஆண்டோட ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா வேலை கொடுத்துருக்கார். ஏசப்பா இந்த வருஷத்தில் நான் கையிட்டு செய்கிற வேலையை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தில் வருமானத்தை பெருக பண்ணணும். அதுக்கடுத்து 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2026 வருஷத்தில் ஏசப்பா நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த வருஷம் நம்ம கடன் வாங்கவே கூடாது. இதுவரைக்கும் வாங்கியிருந்த எல்லா கடனை அடைக்கும்படி ஏசப்பா நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும். செய்வாரா? விசுவாசிக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? நல்ல சத்தமரம் இல்லையா சொல்லுங்களேன். ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு விதவை தாயார் வர்றாங்க கடன் பிரச்சனையோட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர் இறந்து போயிட்டாரு, கடன் கொடுத்தவங்க என் 2 பிள்ளைகளையும் அடிமையாக கூட்டிகிட்டு போக போகிறாங்க, ஆண்டவரே கூட்டிகிட்டு போக போகிறாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்குறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? ஏம்மா உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் களையத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது? களையத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார்ட்டையும் நிறைய வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்க, நிறைய வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்குங்கிறாரு.
இந்த அம்மா அதே மாதிரி போய் வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அந்த எண்ணெயை நீ மோந்து அந்த வெறும் பாத்திரத்துலலாம் ஊற்று அப்படிங்கிறாரு. அந்த அம்மா அந்த எண்ணெயை மோந்தா மோக்க அந்த எண்ணெய் என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. அவங்க பையன் பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறான். கடைசியில் அவங்க அம்மா பாத்திரம் எடுத்து கொடுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அம்மா பாத்திரம் இல்லைன்னு சொன்னோன்னையும் அந்த எண்ணெய் என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. இப்போ அவங்க நேரம் அந்த ஊழியக்கார்ட்ட போகிறாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீ அந்த எண்ணெயை விற்று கடனையும் அடைச்சி மீதத்தை வச்சு நீ ஜீவனம் பண்ணுன்னு சொன்னார். இதே மாதிரி இந்த 2026 வருஷத்தில் கர்த்தர் நம்ம குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? நல்ல சத்தமாக அழிய சொல்லுங்களேன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிங்கப்பா. சொல்லுங்க பார்ப்போம். என் கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிங்க, என் கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிங்க. நான் கையிட்டு செய்கிற வேலை, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். ஆனால் ஈசாக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார், 100 மடங்கு பலன் கொடுத்தார். அதை போல இந்த 2026 வருஷத்தில் என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்கல்ல, அந்த வாக்கு தத்துவம் இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்டா கட்டாயம் செய்வா, நீங்க கேட்டா கட்டாயம் செய்வா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நிச்சயமாய் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போதுமானவர். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஆண்டவரே குறைவு காணப்படுகிறது. குறைவை நிறைவாக்குகிற ஒரு அதிசயம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியா நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமாக இந்த வருஷம் நம்ம பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வருஷம் புது வருஷம் ஆராதனைக்கு வரும்போது நம்ம எல்லாம் செழிப்பானவர்களாக வரப்போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் வாக்கு கொடுத்தார், நீங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடி ஆசீர்வதிப்பான்னு சொன்ன மாதிரி கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். 2 காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம உட்கார போகிறோம். வாசிங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த 2026 வருஷத்தில் நம்ம எடுக்க போகிற எல்லா முடிவுகளையும் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு பாருங்க பல வருஷமா திருமண காரியம் வாய்க்கல, சிலருக்கு பல வருஷமா குழந்தை பாக்கியம் வாய்க்கல, சிலருக்கு பல வருஷமா வீடு கட்டணுங்கிற காரியம் வாய்க்கல, சிலருக்கு பல வருஷமா ஒரு நல்ல ஒரு சொந்தமா ஒரு வாகனம் வாங்கணும் அந்த காரியம் வாய்க்கல. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க பல வருஷமா முயற்சி எடுத்து தோற்று போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஒன்று தெரியுமா, நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நமக்கு எதுவுமே என்ன செய்யாது, கிடைக்குமா?
கிடைக்காது. அப்படிதானே? நம்ம முயற்சி எடுக்கலாம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த காரியம் தடைப்பட்டிருக்கு? திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, இல்லைனா வீடு கட்டுற காரியமா, வாகனம் வாங்குற காரியமா, இல்லைனா நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குற காரியமா, எதுவாக இருந்தாலும் இந்த 2026 வருஷத்தில் கர்த்தர் காரியத்தை சித்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 2026 வருஷத்தில் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ரொம்ப நாளா தடைபட்டிருக்கிற காரியம், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? நீங்க விரும்பின காரியத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவா. ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்கிற காரியத்தில், நான் ரொம்ப நாளா திருமண காரியத்தை எதிர்பார்க்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. இந்த வருஷம் என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த வருஷம் என் பிள்ளைக்கு புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த வருஷம் என் பிள்ளையுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிங்க. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நீங்க தான், உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கேட்கிற, மகள் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே இந்த தடையை மாற்றும், இயேசுவே திருமண காரியம் தடை மாறட்டும், இயேசுவே குழந்தை பாக்கியத்துக்கு தடை மாறட்டும், இயேசுவே வீடு கட்டுகிற தடை மாறட்டும், இயேசப்பா எனக்கு ஒரு நல்ல வாகனம் தாங்க. கேளுங்க, என்ன ஆசீர்வாதம் வேணாலும் சரி, அந்த காரியத்தை இந்த 2026 அவர் சித்திக்க பண்ணுவா, அவர் சித்திக்க பண்ணுவா. ஆண்டவரே காரிய சித்தி கர்த்தரால் வரும்னு சொன்னீங்களப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, காரியத்தை சித்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்காக கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று தெரியுமா? நம்ம ஆண்டவர் நாம் வாழ்வதற்கு தேவையான சகலவித ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாக கொடுப்பாராம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு சகலவித ஆசீர்வாதத்தை என்ன தருவார்? சம்பூர்ணமாக கொடுப்பார். நமக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்வார்? கட்டாயம் தருவார். அதை நம்ம விசுவாசத்தோடு நீங்கள் டெய்லி இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே காரியத்தை சித்திக்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். கடைசியாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். படிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த 2026 வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகள், படிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை எடுத்து போடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் படிக்கிற நிறைய பிள்ளைங்கிட்ட உள்ள பிரச்சனை, பயமாக இருக்குது, எக்ஸாமை பார்த்தா பயமாக இருக்குது, இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணனே தெரில. நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஏசப்பா என் பிள்ளைக்கு பயத்தை என்ன செய்யுங்க? எடுத்து போடுங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஞானத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? தாங்க. பாருங்கள், நம்ம ஆண்டவர் தான் ஞானத்தை தருகிறவர். சாலமோன் ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சாலமோன் ராஜா கேட்டார், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நீங்கள் கேளுங்க, ஏசப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. இந்த வருஷம் எங்கள் பிள்ளைங்க எழுத போகிற தேர்வில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயம் உண்டாகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நல்ல பாதுகாப்பு உண்டாகணும். எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி, எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கல அப்படின்னா நீங்கள் வாழ்நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேலை பார்க்குறது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது எல்லாமே உங்கள் பிள்ளைகளுக்காக தான். உங்கள் பிள்ளைகளோட பேரை இப்போ ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இருக்கிற பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க, என் பிள்ளைக்கு இருக்கிற பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க. ஒருவேளை அந்த பிள்ளை உங்கள்கிட்ட அதை சொல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட எனக்கு பயமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தோடு சொல்கிறாரு. ஏசப்பா என் பிள்ளைக்கிட்ட இருக்கிற அந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தாரும். கேளுங்க பாப்போம், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தாரும். என் பிள்ளை படிக்க போகிற இடத்துல என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாத பிசாசு பாவத்தை கொண்டு வந்து ஆண்டவர் என் பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சபடி என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் பிள்ளை படிக்கிற இடத்துல உங்க ஆளுக வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல உங்க ஆளுக வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியா நல்ல வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ஆண்டவரே. இவ்வளோ நேரம் நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் கேட்ட எல்லா காரியத்திலையும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறவங்க பைபிளை கீழே வச்சுட்டு நல்லா 2 கையை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வருஷம் ஏசப்பா நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிட போறார். இந்த வருஷம் ஏசப்பா நமக்கு நல்ல சுகத்தை தரப்போறார். இந்த வருஷம் நம்ம குடும்பத்தில் சமாதானம் உண்டாக போகிறது. இந்த
வருஷம் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க போறார். இந்த வருஷம் தடைப்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ண போறார். இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தர போறார். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். கடைசியா இந்த வருஷத்துல நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி முதல்ல கர்த்தர் கொடுத்த இந்த ஆலயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனையோ கிராமத்தில் ஆலயம் இல்லை, ஆனால் இளையரசந்தல் கிராமத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலயம் கொடுத்துருக்கிறார். நல்ல வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாப்பா ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஊழியருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போ. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஊழியருக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் முழுவதும் இந்த ஆலயத்தில் வந்து நான் பண்ண ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் வந்து நான் கண்ணீர் வடிச்ச என் கண்ணீருக்கெல்லாம் அற்புதம் செஞ்சீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்ப்பா, இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த வருஷம் புது வருஷ ஆராதனையில் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோமோ இதே மாதிரி 2 மடங்கு ஆட்கள் அடுத்த வருஷம் ஆராதனைக்கு வரணும். கேளுங்க பாப்போம். நீங்கள் விசுவாசத்தோட கேட்டால் தருவா. உங்கள் விசுவாசம் பத்தலை, உங்கள் விசுவாசத்தோட இன்னைக்கு வந்திருக்கிற இதே மாதிரி 2 மடங்கு ஆள் அடுத்த வருஷம் புது வருஷ ஆராதனையில் எங்க ஆலயத்துக்கு வரணும். வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, எங்க ஆலயத்தை சுற்றி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வாரு, ஆத்துமாக்களை கொண்டு வாரு. ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க சபை அற்புதம் நடக்கிற சபையா மாறட்டும், எங்க சபை அற்புதம் நடக்கிற சபையா மாறட்டும். ரட்சிக்கப்பட்டு திரள் ஆத்துமாக்கள் எங்க சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்கு நீங்கள் கொண்டு வாங்கப்பா, புதிய புதிய ஆத்துமாக்கள் கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. இந்த வருஷம் அப்பா ஒரு 10 பேருக்காவது நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும். கேளுங்க பாப்பா ஆண்டவரே, இந்த வருஷம் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் ஒரு 10 பேருக்காவது ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு ஒரு வழியை எங்களுக்கு திறங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. கடந்த வருஷம் ஏசப்பா நமக்கு நிறைய நம்முடைய ஆலயத்தில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கா. ஏசப்பாட்ட கேட்போம், இந்த வருஷம் ஏசப்பா எப்படியாவது எங்கள் ஆலயத்தில் ஆண்டவரே எங்கள் ஆலயம் திரும்பவும் கட்டப்பட, அப்பா மழை பெஞ்சா உள்ளெல்லாம் ஒழுகுது, தரையெல்லாம் ஈரமாக இருக்குது, அப்பா உங்களை கூடி ஆராதிக்க இந்த வருஷம் ஆலயம் கட்டப்பட எங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க பார்ப்போம், வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. அப்பா எங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க, எங்களை நல்ல ஆசீர்வாதமாக வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் ஆலயம் ஒழுகுதப்பா, உங்கள் ஆலயம் ஒழுகுது அப்பா. இந்த வருஷத்தில் எங்களுக்கு நல்ல ஆலயத்தை புதுப்பிச்சு தாங்கப்பா. உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதலாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தை நீ கட்டுவாய்ன்னு சொன்ன மாதிரி என்ன கொண்டு அப்பா, என்ன கொண்டு என் கையை ஆசீர்வதிச்சு இந்த ஆலயம் இந்த வருஷம் கட்டப்பட ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்னு சொன்னீங்களே, வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்னு சொன்னீங்களே, பூமியும் அது நிறைவு என்னுடையதுன்னு சொன்னீங்களே. இந்த வருஷம் ஆலயம் கட்டுவதற்கு அப்பா நீங்க ஒரு வழி வாசலை எங்களுக்கு திறங்காண்டவரே, 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 திறங்காண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி நன்றி நன்றி. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆண்டோட சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஆஹா அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இப்ப இந்த புது வருஷத்துல நம்ம பண்ணின எல்லா ஜெபத்தையும் ஏசப்பா கேட்டு நமக்கு பதில் தர போவதற்காக அல்லேலூயா. நல்ல 2 கரங்களை தட்டி உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்கப்பா. உங்க நாமத்துல நாங்க விசுவாசத்தோடு கேட்கிறோம், நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கட்டாய் இன்னைக்கு நாங்கள் பண்ண ஜெபத்தில்
எல்லாத்துக்கும் நீங்கள் பரலோகத்திலிருந்து ஆமேன்னு பதில் கொடுத்துட்டீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.